வணக்கம் நேயர்களே. இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சியில் இன்றைய நாளுக்குரிய பஞ்சாங்க குறிப்புகள், 12 ராசிகள் மற்றும் 27 நட்சத்திரக்காரர்களுக்குரிய ராசி பலன்களை தற்பொழுது காண இருக்கின்றோம். 16/7/2025 இன்று ஆனி மாதம் 32ஆம் தேதி, விசுவாவசு வருடம். இன்று சூரிய உதயம் அதிகாலை 5:50 மணி, சூரிய அஸ்தமனம் மாலை 6:39 மணி. இன்றைய விளக்கேற்றும் நேரம் மாலை 6:29 மணி. இன்றைய ஆதிக்க கிரகம் புதன். வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள். இன்று புதன்கிழமை. இன்று புதனுக்குரிய ஆயில்யம், கேட்டை, ரேவதி நட்சத்திரக்காரர்கள் மற்றும் மிதுனம், கன்னி ராசிக்காரர்கள் துளசி செடி விருட்சமாக இருக்கும் ஆலயம் சென்று வழிபடுங்கள். உடல் ஆரோக்கியம் உண்டாகும், வீட்டில் லட்சுமி கடாட்சம் பெருகும், திருமண தடை நீங்கும், குழந்தை பாக்கியம் உண்டாகும். இன்றைய மந்திரம் சரஸ்வதி மந்திரம். வாழ்க்கையில் சாதிக்க கட்டாயம் கல்வியறிவு வேண்டும். குறிப்பாக குழந்தைகள் நன்றாக படித்து பெரிய ஆளாக வேண்டும் என்றால் கட்டாயம் சரஸ்வதியின் அருள் வேண்டும். அந்த அருளை பெற்றுத்தரும் ஒரு அருமையான மந்திரத்தை இனி காண்போம். ஞாபக சக்தியும் நல்லறிவும் தரும் சரஸ்வதி மந்திரம். ஓம் வீணாதராயை, விரஞ்சி காந்தாயை, ஞானதாராயை, நந்தனாயை, ஓம் வதவத வாக்வாதின்யை நமக. இந்த மந்திரத்தை தினமும் காலை மற்றும் இரவில் தூங்க செல்லும் முன் உங்கள் குழந்தைகளை சொல்ல செய்யுங்கள். சில மாதங்களில் எல்லாம் படிப்பில் அவர்கள் சாதனை படைப்பார்கள் என நம்பலாம். இன்றைய விசேஷம் சுப முகூர்த்த நாள். இன்று பூ முடிக்க, திருமணம் செய்ய, சீமந்தம் செய்ய, காது குத்த, குழந்தைக்கு பெயர் சூட்ட, கலை கல்வி தொடங்க, புது வேலைக்கு முயற்சி செய்ய, வீடு மனை வாங்க, கிரக பிரவேசம் செய்ய, புது வியாபாரம் தொடங்க மற்றும் சுப காரியங்கள் அனைத்தும் செய்ய அல்லது தொடங்க நல்ல நாள். இன்று நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் காலை 10:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் மாலை 5:45 மணி வரை. ராகு காலம் மதியம் 12 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை. பொதுவாக ராகு காலத்தில் விளக்கேற்றி வழிபட்டால் நினைத்த காரியம் நல்லபடியாக நடக்கும். இன்று புதன்கிழமை. இன்று ராகு காலத்தில் வீட்டு பூஜை அறையில் சங்கு தீபம் ஏற்றி வைத்து சக்கர தாழ்வாரை வழிபடுங்கள். புதன்கிழமை ராகு காலத்தில் சங்கு தீபம் ஏற்றி வைத்து சக்கர தாழ்வாரை வழிபட்டால் எதிரிகள் தொல்லை விலகும், கடன் பிரச்சனை தீரும், புதிய நண்பர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும், வாராக்கடன் வசூலாகும். இன்று யமகண்டம் காலை 7:30 மணி முதல் காலை 9 மணி வரை. குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் மதியம் 12 மணி வரை. இன்றைய சுப ஓரை புதன் ஓரை. நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை. இந்த நேரத்தில் கலை, கல்வி மற்றும் எழுத்து தொடர்பான வேலைகள் தொடங்க, வழக்கு தொடர்பாக வழக்கறிஞரை அணுக, ஜாதகம் பார்க்க, புதுக்கணக்கு தொடங்க, புது தொழில் தொடங்க, விதை விதைக்க உகந்த நேரம். இன்று கவனமாக இருக்க வேண்டிய ஓரை செவ்வாய் ஓரை. நேரம் காலை 10 மணி முதல் 11 மணி வரை. இந்த நேரத்தில் சண்டை, சச்சரவு, வழக்கு விவகாரங்களில் ஈடுபட வேண்டாம். இன்றைய நட்சத்திரம். இன்று காலை 6:12 மணி வரை பூரட்டாதி, அதன் பின்பு உத்திரட்டாதி. உத்திரட்டாதி நட்சத்திரம் சனிக்குரிய நட்சத்திரம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்று உங்களுக்குரிய சித்தரை வழிபடுவது சிறப்பு. உங்களுக்குரிய சித்தர் டமரகர் சித்தர். ஜாதகத்தில் கிரகதோஷம் இருக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் ஓம் ஸ்ரீம் டமரகர் சித்தரே நமக என்று 108 முறை கூறி டமரகர் சித்தரை நினைத்து தீபம் ஏற்றி வழிபடுங்கள். உங்கள் விதி மாறும், கஷ்டம் எல்லாம் தீரும். இன்றைய திதி. இன்று இரவு 8:43 மணி வரை தேய்பிறை சஷ்டி, அதன் பின்பு சப்தமி. இன்றைய சந்திராஷ்டம ராசி சிம்மம். சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று காலை 6:12 மணி வரை ஆயில்யம், அதன் பின்பு மகம். மகம் நட்சத்திரக்காரர்கள் இன்று சிவப்பு நிற ஆடை அணிவதை தவிர்ப்பது நல்லது. பொதுவாக சந்திராஷ்டமம் வரும் நாளில் பயப்படக்கூடாது. தெய்வ வழிபாடும் மந்திர ஜபமும் செய்ய வேண்டும். சந்திராஷ்டம நாளில் உங்கள் காரியங்கள் அனைத்தும் தடையின்றி நடக்க அதிகாலை எழுந்து அருகே இருக்கும் விநாயகர் கோவிலுக்கு சென்று விநாயகருக்கு அருகம்புல்லால் அர்ச்சனை செய்து ஒரு சூறை தேங்காயை உடைத்து வழிபட்டால் நிச்சயம் செய்யும் செயலில் வெற்றியை பெறலாம். நாளைய விசேஷம். நாளை தேய்பிறை அஷ்டமி. தட்சிணாயனம் தொடக்கம் ஆடி பிறப்பு. நாளை தேய்பிறை அஷ்டமி. ஒருவர் செய்த பாவத்திற்கு தண்டனை தருபவர் சனி பகவான். சனி பகவானின் குருதான் பைரவர். ஜாதகத்தில் இருக்கும் சனி தோஷம் தீர 7.5 சனி, அஷ்டமத்து சனி, சனி தசா நடப்பவர்கள் அனைவரும் பைரவருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் நிச்சயம் சனி சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் தீரும் என நம்பலாம். நாளை தட்சிணாயனம் தொடக்கம்.
வாழ்வில் ஒரு சிலருக்கு மட்டும் தொடர்ந்து கஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்கும். மன நிம்மதியே இருக்காது. கோவிலுக்கு சென்றாலும் சரி, எத்தனை பரிகாரம் செய்தாலும் சரி, முன்ஜென்ம கர்ம வினையின் காரணமாகவே வாழ்க்கையே போராட்டமாக இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் தட்சிணாயன தொடக்க நாளான நாளை அதிகாலை 4 மணிக்கு எழுந்து குளித்துவிட்டு பூஜை அறையில் குத்துவிளக்கில் 5 நெய் தீபங்கள் ஏற்றி வைத்து கிழக்கு திசை நோக்கி ஒரு விரிப்பில் அமர்ந்து அமைதியாக உங்கள் இஷ்ட தெய்வத்தை மனதில் நினைத்து வேண்டுங்கள். தொடர்ந்து இஷ்ட தெய்வ திருநாமத்தை ஜபம் செய்யுங்கள். தூங்கிக் கொண்டே செய்யக்கூடாது. விழிப்புணர்வுடன் உடல் அசையாமல் ஜபம் செய்யுங்கள். உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை சங்கல்பமாக பிரார்த்தனை செய்யுங்கள். குறைந்தபட்சம் 1.5 மணி நேரம் இந்த பிரார்த்தனையை தொடர்ந்து செய்ய வேண்டும். இதை சரியாக செய்தால் நிச்சயம் அடுத்த வருடத்திற்குள் உங்கள் கஷ்டம் எல்லாம் தீர்ந்து வாழ்வில் நீங்களும் ஒரு சாதனையாளர் ஆவீர்கள். பொதுவாக தட்சிணாயனம் அல்லது உத்தராயணம் தொடங்கும் சந்தி காலம் மிகவும் சக்தி வாய்ந்த நேரமாகும். இந்த நேரத்தில் அதுவும் சூரியன் உதிக்கும் முன் என்ன வேண்டினாலும் அது நடக்கும். இந்த ரகசியத்தை ஓம் டிவி நேயர்களுக்காக வெளியிடுகின்றோம். அதனால் அனைவரும் பயன்பெற்று இறை அருளை பெறுங்கள். நாளை ஆடி பிறப்பு. நாளை ஆடி மாதம் பிறக்கிறது. ஆடி மாதம் அம்மனுக்குரிய மாதம். ஆடி மாதத்தில் வரும் ஆடி கிருத்திகை, ஆடி அமாவாசை, ஆடி பூரம், ஆடி தபசு, ஆடி வெள்ளி, ஆடி பெருக்கு, ஆடி செவ்வாய், ஆடி பிரதோஷம், ஆடி பௌர்ணமி, நாக சதுர்த்தி, நாக பஞ்சமி, வரலட்சுமி விரதம் என அனைத்துமே மிகவும் சக்தி வாய்ந்த விரத நாட்கள் ஆகும். மேலும் இந்த மாதத்தில் அம்மன் ஆலயங்களில் திருவிழாக்கள் மிக பிரம்மாண்டமாக நடக்கும். அதனால் இந்த மாதம் முழுவதும் கோவிலுக்கு செல்லுங்கள். மனதார அம்மனை வழிபடுங்கள். குறிப்பாக திருமணம் ஆகாத கன்னிப்பெண்கள், திருமணமாகி குழந்தையில்லாத பெண்கள், குடும்ப வாழ்வில் பிரச்சனைகளை சந்தித்து வரும் பெண்கள், கணவன் சரியாக அமையாத பெண்கள் அனைவரும் நம்பிக்கையுடன் ஆடி மாதம் முழுவதும் விரதமிருந்து அம்மனை வழிபடுங்கள். அம்மன் ஆலயத்தில் தரும் வளையல்களை கைகளில் போட்டுக் கொள்ளுங்கள். குங்குமத்தை நெற்றியில் வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயம் அடுத்த ஆடிக்குள் நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடந்திருக்கும். அடுத்து ஆடியில் வரும் முக்கிய விசேஷ நாட்களை காண்போம். ஆடியும் சுப முகூர்த்தமும். பொதுவாக ஆடி மாதம் திருமணம் செய்யக்கூடாது என்பார்கள். அதற்கு காரணம் ஆடி மாதத்தில்தான் கோவிலில் திருவிழாக்கள் தொடங்கும் என்பதால் சுப காரியங்கள் செய்ய மாட்டார்கள். மேலும் அது தட்சிணாயனம் தொடக்க மாதம் என்பதாலும் ஆடி மாதத்தில் சுப காரியங்கள் செய்வதை தவிர்த்தார்கள். ஆனால் உண்மையில் ஆடி மாதத்தில் திருமணம், கிரக பிரவேசம் போன்ற முக்கியமான விசேஷங்களை தவிர்த்து மற்றவற்றை செய்யலாம். உதாரணமாக கல்வி கற்க, நகை வாங்க, வீட்டிற்கு தேவையான புது பொருட்கள் வாங்க, தொழில் வியாபாரம் விருத்தி செய்யலாம். சரி, இனி ஆடி மாதத்தில் எந்தெந்த நாட்களில் இவற்றை செய்யலாம் என காண்போம். ஆடி 5 ஜூலை 21 திங்கட்கிழமை. நேரம் காலை 10 மணி முதல் 10:30 மணி வரை. ஆடி 15 ஜூலை 31 வியாழக்கிழமை. நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. ஆடி 23 ஆகஸ்ட் 8 வெள்ளிக்கிழமை. நேரம் காலை 9 மணி முதல் காலை 10 மணி வரை. ஆடி 26 ஆகஸ்ட் 11 திங்கட்கிழமை. நேரம் காலை 9 மணி முதல் காலை 10 மணி வரை. ஆடி 28 ஆகஸ்ட் 13 புதன்கிழமை. நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. ஆடி 29 ஆகஸ்ட் 14 வியாழக்கிழமை. நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை. சரி, இனி கடன் தீர்க்க உகந்த நாட்களை காண்போம். கடன் என்பது இன்றைய காலகட்டத்தில் தீர்க்க முடியாத ஒரு சுமையாக நிறைய பேருக்கு இருக்கின்றது. அந்த சுமை தீர, சேமிப்பு சேர சாஸ்திரத்தில் ஒரு வழி சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்படி மாதத்தில் குறிப்பிட்ட சில நாட்கள் கடனை கொடுத்து வர கடன் நிச்சயம் தீரும் என்பார்கள். பஞ்சாங்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள அந்த நாட்களை இனி காண்போம். ஆடி மாதம் கடன் தீர்க்க உகந்த நாட்கள். ஆடி 3 ஜூலை 19 சனிக்கிழமை. நேரம் 12 மணி முதல் 1 மணி வரை. ஆடி 6 ஜூலை 22 செவ்வாய்க்கிழமை. நேரம் 12 மணி முதல் 1 மணி வரை. ஆடி 12 ஜூலை 28 திங்கட்கிழமை. நேரம் 12 மணி முதல் 2 மணி வரை. ஆடி 13 ஜூலை 29 செவ்வாய்க்கிழமை. நேரம் 12 மணி முதல் 1 மணி வரை. ஆடி 17 ஆகஸ்ட் 2 சனிக்கிழமை. நேரம் 12 மணி முதல் 1 மணி வரை. ஆடி 24 ஆகஸ்ட் 9 சனிக்கிழமை. நேரம் 12 மணி முதல் 1 மணி வரை. ஆடி 27 ஆகஸ்ட் 12 செவ்வாய்க்கிழமை. நேரம் 12 மணி முதல் 1 மணி வரை. ஆடி 29 ஆகஸ்ட் 14 வியாழக்கிழமை. நேரம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. அடுத்து ராசி நல்ல ராசியில் 12 ராசிகள் மற்றும் 27 நட்சத்திரக்காரர்களுக்குரிய ராசி பலன்களை காணலாம்.
மேஷராசி. மேஷராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 5ஆம் இடத்தில் உள்ளார். இன்று பொருளாதாரம் சற்று நெருக்கடியாக இருக்கும். சிலருக்கு வீண் விரயங்கள் ஏற்படலாம். காரிய அனுகூலம் உண்டாகும். வேலையில் கவனம் தேவை. மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம். இன்று உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். தொழிலில் புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத சூழ்நிலைகள் வரலாம். அலுவலகத்தில் வேலை பளு சற்று அதிகமாக இருக்கும். மேஷராசி பரணி நட்சத்திரம். இன்று சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகும். தேவையில்லாமல் மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டிய நாள். மேஷராசி கிருத்திகை நட்சத்திரம். இன்று தொழில் சம்பந்தமாக புதிய கடன் வாங்கக்கூடாது. சிலருக்கு வீண் விரயங்கள் உண்டாகும். காரிய அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். ரிஷபராசி. ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசியில் உள்ளார். இன்று தொழிலில் நல்ல லாபம் வரும். எடுக்கும் முயற்சி அனைத்தும் வெற்றியை தரும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம். இன்று தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கடன் பிரச்சனை தீரும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். வேலை இல்லாதவருக்கு நல்ல வேலை கிடைக்கும். ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம். இன்று மூத்த சகோதரர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும். பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். ரிஷபராசி மிருகசிரீஷம் நட்சத்திரம். இன்று காரிய தடைகள் விலகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தைகளால் பெருமை அடைவீர்கள். பண பிரச்சனைகள் தீரும். மிதுன ராசி. மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 2ஆம் இடத்தில் உள்ளார். இன்று காரிய அனுகூலம் உண்டாகும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். சிலருக்கு உத்தியோக மாற்றம் உண்டாகும். மிதுன ராசி மிருகசிரீஷம் நட்சத்திரம். இன்று தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தை இனிதே முடியும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம். இன்று வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். மனக்குழப்பங்கள் தீரும். புதிய முயற்சிகள் கைகூடும். கடன் தொல்லைகள் விலகும். மிதுன ராசி புனர்பூசம் நட்சத்திரம். இன்று உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரக்கூடிய அற்புதமான நாள். கூட்டு தொழிலில் நல்ல லாபம் வரும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் கிடைக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும். கடகராசி. கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் உள்ளார். இன்று தந்தை வழியில் அனுகூலம் உண்டாகும். அலுவலகத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். கடகராசி புனர்பூசம் நட்சத்திரம். இன்று திருமணம் சம்பந்தப்பட்ட சுப காரியங்கள் கைகூடி வரும். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். உத்தியோக உயர்வும் பதவி உயர்வும் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். கடகராசி பூசம் நட்சத்திரம். இன்று உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தொழிலில் நல்ல லாபம் வரும். சிலருக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். கடகராசி ஆயில்யம் நட்சத்திரம். இன்று நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் வரும். அலுவலகத்தில் புதிய வாய்ப்புகள் வெற்றியை தரும். சிம்மராசி. சிம்மராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 11ஆம் இடத்தில் உள்ளார். இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம். வேலை செய்யும் இடத்தில் மற்றவரை பற்றி எதுவும் பேச வேண்டாம். கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாள். புதிதாக கடன் வாங்க வேண்டாம். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு ஏற்படலாம். சிம்மராசி மகம் நட்சத்திரம். இன்று எதிலும் சற்று எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும். கோர்ட் கேஸ் பிரச்சனையில் ஈடுபட வேண்டாம். அலுவலகத்தில் வேலை பளு சற்று அதிகமாகும். மற்றவரிடம் பேசும்போது கவனம் தேவை. சிம்மராசி பூரம் நட்சத்திரம். இன்று உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. மனக்குழப்பமும் பதற்றமும் இருக்கக்கூடிய நாள். சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். தேவையில்லாத பயத்தை தவிர்க்க வேண்டும். சிம்மராசி உத்திரம் நட்சத்திரம். இன்று கூட்டு தொழிலில் புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். கடன் பிரச்சனை அதிகமாகும். வேலையில் கவனம் தேவை. கன்னிராசி. கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 11ஆம் இடத்தில் உள்ளார். இன்று உறவினர்களிடம் இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும். கூட்டு தொழிலில் லாபம் உண்டாகும். கடன் பிரச்சனைகள் தீரும். அலுவலகத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். கன்னிராசி உத்திரம் நட்சத்திரம். இன்று சிலருக்கு திருமணம் நிச்சயமாகும். பழைய பாக்கி வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகும். பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். கன்னிராசி அஸ்தம் நட்சத்திரம். இன்று தொழிலில் முன்னேற்றம்
முன்னேற்றம் உண்டாகும். திருமணம் சம்பந்தமான சுப காரியங்கள் நடைபெறும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு வீடு, வண்டி, வாகன மாற்றம் உண்டாகும். கன்னி ராசி சித்திரை நட்சத்திரம். இன்று புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். துலாம் ராசி. துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 8ஆம் இடத்தில் உள்ளார். இன்று வீண் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டிய நாள். சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகும். அலுவலகத்தில் வேலை பளு அதிகமாகும். தேவையில்லாமல் மற்றவர் விஷயங்களில் தலையிட வேண்டாம். துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம். இன்று பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். காரிய அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம். இன்று வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். தொழிலில் புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். சிலருக்கு கடன் பிரச்சனை அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு ஏற்பட்டு விலகும். துலாம் ராசி விசாகம் நட்சத்திரம். இன்று பொருளாதாரம் சற்று நெருக்கடியாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். காரிய அனுகூலம் உண்டாகும். உத்தியோக உயர்வு, பணி மாற்றம் ஏற்படும். விருச்சிக ராசி. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 10ஆம் இடத்தில் உள்ளார். இன்று சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். செய்யும் செயலில் பேரும் புகழும் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். வெளியூர் பயணம் வெற்றியை தரும். விருச்சிக ராசி விசாகம் நட்சத்திரம். இன்று உறவினர்களிடமிருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும். சிலருக்கு வேலையில் எதிர்பார்த்த இடமாற்றம் அமையும். முன்னோர்கள் சொத்தில் இருந்து வர வேண்டிய பணம் சிலருக்கு கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். விருச்சிக ராசி அனுஷம் நட்சத்திரம். இன்று பணவரவு அதிகரிக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம். இன்று குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு சந்தான பிராப்தம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் விலகி எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும். மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். தனுசு ராசி. தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்தில் உள்ளார். இன்று நண்பர்கள் உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். தந்தை வழி சொத்து கைக்கு வரும். உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். தனுசு ராசி மூலம் நட்சத்திரம். இன்று வீடு, வண்டி, வாகன யோகம் உண்டாகும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். உத்தியோகத்தில் சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் சிலருக்கு ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தை சுபமாக முடியும். தனுசு ராசி பூராடம் நட்சத்திரம். இன்று தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரம். இன்று குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களின் ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். தொழிலில் நல்ல வளர்ச்சி உண்டாகும். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். மகர ராசி. மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்தில் உள்ளார். இன்று கடன் பிரச்சனை தீரும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும். பொருள் வரவும் தன லாபமும் அதிகரிக்கும். திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு உண்டாகும். மகர ராசி உத்திராடம் நட்சத்திரம். இன்று கணவன் மனைவி ஒற்றுமை உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் வரும். குழந்தைகளுக்காக சுப செலவு செய்யக்கூடிய நாள். நீண்ட நாள் எதிர்பார்த்த காரியம் ஒன்று நல்லபடியாக நடக்கும். மகர ராசி திருவோணம் நட்சத்திரம். இன்று உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். புதிய முயற்சிகள் கைகூடும். கடன் தொல்லைகள் விலகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். மகர ராசி அவிட்டம் நட்சத்திரம். இன்று வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். தந்தை உறவு வழியில் அனுகூலம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி உண்டாகும். திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தை இனிதே முடியும். கும்பராசி. கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசியில் உள்ளார். இன்று வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம். இன்று சிலருக்கு திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தை இனிதே முடியும். உறவினர்களிடமிருந்து வந்த மனவிருத்தங்கள் நீங்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். கும்பராசி சதயம் நட்சத்திரம். இன்று திருமணம் சம்பந்தமான சுபகாரியங்கள் நடைபெறும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். கூட்டு தொழிலில் நல்ல லாபம் வரும். சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம். இன்று பழைய பாக்கி வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். மனம் சந்தோஷமாக இருக்கும். மீன ராசி.
மீன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே உள்ளார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்தில் உள்ளார். இன்று பணவரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். கடன் பிரச்சனை தீரும். மீன ராசி பூரட்டாதி நட்சத்திரம். இன்று மனம் சந்தோஷமாக இருக்கும். அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் வேலை பளுவை ஏற்படுத்தும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். வெளியூர் பயணம் வெற்றியை தரும். மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரம். இன்று நீண்ட நாள் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் விலகி எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும். மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். மீன ராசி ரேவதி நட்சத்திரம். இன்று உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும்.